அன்பான இனிய உறவுகளே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த எளியனுடைய கதைகளை கேட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலீங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. எனக்கு வயசு முக்கியம் இல்லைங்க. எப்பவும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், எதையாவது யோசனை பண்ணணும். நான் நிறைய படிப்பேன், இயற்கையாகவே நிறைய எழுதுவேன், நிறைய பேசுவேன். என்ன சார் நீங்கள் அரசு துறையில் தான் இருந்தீங்க அப்படின்னா, அரசு துறையும் இருந்தது, கூட பேச்சுத்துறைக்கும் ஒரு பகுதி பார்ட் டைம் வச்சுருந்தேன் என் மனைவி பேரில். கூட நாவலும் கூட துணையாக இருந்தால் நல்லா பண்ணோம். அப்படியே ஃப்ளைட் போயிட்டே இருக்கு, ஜம்முன்னு நல்ல ஹைட்டில் போயிட்டுருக்கு. இவர் உட்காந்து லேப்டாப்பில் டைப் பண்ணிட்டு பெரியவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, எழுதிட்டு இருக்காரு, என்னையமா இருக்காரு. எழுதுறாரு, குறிக்கிறாரு, யோசனை பண்ணாரு, எழுதுறாரு, குறிக்கிறாரு, ஏதோ பண்ணுறாரு. இவன் இளைஞன் கேட்டான் எத்த மாதிரி, சார் நாங்கள் உங்களுக்கு அப்போது நோட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் எப்போவுமே எழுதிட்டு இருக்கீங்க, படிக்கிறீங்க, யோசனை பண்ணுறீங்க, விடுங்க சார், கொஞ்சம் ஜாலியாக இருங்க, சும்மா 2 பக்கு போடுங்க விஸ்கிய, ஏதாவது வாங்கி கொறீங்க, ஜாலியாக இருங்க. ஆமாம், எப்பவுமே எதையாவது எழுதிட்டே இருந்தேன். வயசு என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு வயசு ஆச்சுப்பா, 70 வயசு ஆச்சு. 70 வயசு ஆச்சு இல்லை, அப்புறம் என்ன உங்களுக்கு ஓய்வே? உங்களுக்கு 60 வயசில் கொடுத்துட்றாங்க, ஓய்வு கொடுத்துட்றான்ப்பா. ஆனால் மனசுக்கும் உடலுக்கும் மூளைக்கும் ஓய்வு ஏதுப்பா? உன்னுடைய இறக்கும் தருவாயில் வரையில உனக்கு ஓய்வே கிடையாது. இப்போ நான் ராக் பெல்லருடைய கதையை நான் டைரக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான திருத்தங்கள் இது போன உடனே இறங்கினோடனே, நான் அடுத்த ஸ்டேஷனில் சென்னையில் இறங்கினோடனே, ஃப்ளைட் விட்டு இறங்கினோடனே ஒரு டிஸ்கஷன் போடுறாங்க. அப்போ நான் பேசணுமே, சப்ஜெக்ட் வேணும்ல, அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்லட்டுமா? இப்போ விமானம் நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல ஹைட்டில் போயிட்டு இருக்குப்பா, நல்ல என்ஜின்லாம் ஃபைனாக போயிட்டு இருக்கு. விமானி அடுத்து என்ஜின் தான் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோ, நம்ம கதி நான் யோசனை பண்ணு, ஐயோயோன்னு அவன். அப்படித்தான் மனுஷங்க வாழ்க்கையும் அப்படித்தான். வயசு கிடையாது, யோசிக்கிறதுக்கு வயசு கிடையாது, எழுத வயசு கிடையாது, பேச வயசு கிடையாது. அரசு ஒரு ஓய்வு கொடுக்குறா, அது இருக்கட்டும். இது கூடுதலான அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். வாழ்த்துக்கள்.